இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இதோ நீங்கள் வரும் நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளானதால் நீங்கள் இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வரும் காலம் மிகவும் கொடியதாயிருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி அநேக தீவனைகளை விதைத்து இதோ லாபம் ஈட்டக்கூடியவர்களாய் சுயநலமிக்கவர்களாய் இருக்கும் காலம் சீக்கிரத்தில் வருகிறது. இது இருக்கிற அந்த காலத்தில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ அழிந்து போகிற உலக பொருட்களுக்காகவும் அநேக தீவினைகளை விதைத்து இதோ பாவத்தை சம்பாதித்து கொள்ளாதபடி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து இதோ அவைகளினால் அநேகரை சம்பாதித்து நன்மையை சம்பாதித்து கொள்ளுங்கள். சாட்சியும் பரிசுத்தத்தையும் காத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். எனவே காலம் மிகவும் கொடியதாயிருக்கிறது. மகனே, மகளே, இந்த உலக ஆசைகளுக்காகவும் சிற்றின்பங்களுக்காகவும் உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் ஒரு லாபமும் இல்லை. எனவே உங்கள் ஜீவனை பாதுகாத்து கர்த்தரோடு கூட இசைந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.